எதிர்க்கிறாங்க. மும்மொழி கொள்கை வேண்டான்னு ஏன் இவங்க எதிர்த்து போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. காமன் மேனாக சொல்கிறேன். நானே பாருங்கள், நம்ம இந்த திருநெல்வேலியில் படிச்சுட்டு லாங்குவேஜ் எதுவும் தெரியாமல் மும்பைக்கு போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த சூழ்நிலை யாருக்கும் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னோடய குழந்தைய நான் ப்ரைவேட் ஸ்கூலில் ஹிந்திக்காக படிக்க வச்சேன். ஆனால் என்னோடய பொருளாதார ரீதியாக 2வது பிள்ளைக்கு என்னையால் அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் திருப்பி படிக்க வைக்க முடியல. நான் காமனாக கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் அந்த பிள்ளைய சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக நமக்கு ஹிந்தி தேவை. இல்லையா, அவனுக்கு என்ன லாங்குவேஜ் பிடிக்குதோ, தெலுங்கோ மலையாளமோ அவன் எடுத்துகிட்டு படிச்சுட்டு போகிறான். நீங்கள் ஏன் திணிக்கிறீங்க? இது எல்லாமே வியாபார நோக்கத்தில் நடத்துகிறீங்க. வியாபாரத்தை நீங்கள் நடத்துகிற சிபிஎஸ் ஸ்கூலு இந்த ஸ்கூல்லலாம் நீங்கள் ஹிந்தி வச்சுருக்கீங்களே. உங்கள் ஸ்கூலில் மட்டும் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் ஹிந்தி எதிர்க்கிறான் பாருங்கள். அவங்க பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹிந்தி கற்றுக்குறாங்க. அப்போ அவங்க அடுத்த குவாலிஃபிகேஷனுக்கு போகிறாங்களே தவிர நம்ம மக்கள் நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைகளை ஏன் ஹிந்தி வேண்டாம்னு சொல்லி அடிமைப்படுத்துகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஹிந்தி எல்லாருக்கும் தேவை. இது நேஷ்னல் லாங்குவேஜ். நம்ம வெளிநாட்டுக்கு போனால் கூட தமிழன்னு கூட சொல்ல மாட்டான். ஹிந்தி தெரியுமா தான் கேட்குறாங்களே தவிர இதெல்லாம் வியாபார நோக்கத்தில் இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. மக்கள் எல்லாமும் படிக்கணும், எல்லாருக்கும் கல்வியும் கிடைக்கணும், மருத்துவம் கிடைக்கணும். அப்புறம் இந்த திட்டத்தில் எல்லோரும் கொண்டு செய்யணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன்.